நாளிலும் கர்த்தர் கூட பேசும்படியாக கொடுத்த வசனம் மத்திய 9:22 வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். இந்த இங்கே பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ குறித்து நாம் பார்க்கின்ற இயேசு அவளை பார்த்து மகளே என்று சொல்கின்றார், திடன்கொள் என்று சொல்கின்றார். 12 வருடங்களும் அவள் ஒரு பெரும்பாடுள்ளவளாய் அவள் வேதனைகளோடு கண்ணீரோடு அவள் காணப்பட்டாள். ஆனால் ஒருமுறை இயேசு எவரு என்னும் பெயருள்ள ஒருவனுடைய வீட்டுக்கு அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது வழியிலே திரளான ஜனங்கள் அவரை நெருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் இந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு விட்டால் நிச்சயமா நான் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவின் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகின்றாள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த ஸ்திரீயின் சரீரத்துக்குள்ளே பாய்கின்றது. உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. 12 வருடங்களும் அவள் பட்ட அந்த வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் இயேசு கிறிஸ்து. ஒரு சுகத்தை கொடுத்தார். அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது இயேசு உணர்கின்றார். அப்பொழுது சொல்கின்றார், என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லலாம் ஏசப்பா கேட்கிறார். பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய அற்புதத்தை ஏசப்பா செய்தார். ஆனால் இந்த சகோதரி எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தாள். எவ்வளவோ மருத்துவரிடத்திலே போய் அவள் எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணினாள். சற்றாயிலும் கூட அவளுக்கு குணம் இல்லை. உலகத்தின் குடும்பத்தின் நபர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக அவள் எவ்வளவோ வேதனைப்பட்டிருப்பாள், கண்ணீர் வடித்திருப்பாள். ஆண்டவரே, என்னால் முடியலையே, எனக்கு இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியலையே, ஆண்டவரே எனக்கு நீங்கள் சுகம் தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவள் எத்தனையோ நாள் கண்ணீர் வடித்திருக்க கூடும், ஜெபித்திருக்க கூடும். ஒருவேளை அவள் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்த்திருப்பாள். கர்த்தருடைய கண்களும் அவளை பார்த்திருக்கும். பாருங்க, அவளுக்குள்ள ஏசப்பாவை என்னைக்காவது நம்ம தொட்டுட்டோன்னா அவருடைய சரீரத்திலிருந்து அவருடைய வல்லமை நமக்கு புறப்பட்டு வரும்பொழுது நிச்சயமா எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ள இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு இவளுடைய பெரும்பாடு நின்றது. பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அவருடைய விசுவாசத்தை பார்த்தார் இயேசு கிறிஸ்து, அவளுடைய நம்பிக்கையை பார்த்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்களும் கூட அவள் ஆறுதலற்று எத்தனையோ வருடக்கணக்கில் அவள் 12 வருடங்களும் இருந்தாள். ஆனால் நம்பிக்கை இழந்து போன அந்த நிலைகளிலும் கூட டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்களே என்று அவள் நிலைத்திருக்கக்கூடும். ஆனாலும் பரம டாக்டராக, வைத்தியராக இயேசு கிறிஸ்து இருந்து அவருடைய வல்லமை அவளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து அவளை வாழ வைத்தது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருவேளை குடும்பத்தின் பிள்ளைகள், ஒருவேளை நீங்களும் கூட ஏதோ ஒரு வேதனைகள் மத்தியில் இருக்கலாம், உங்கள் உறவுகள் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் நபர்கள் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அவள் நம்பிக்கையோடு வந்தாள். இன்றைக்கும் கூட அவரை இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவரை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும், அவரை நம்பினால் எனக்கு சுகம் கிடைக்கும், இயேசுவின் தொடுதல் எனக்கு கிடைக்கும், ஏசப்பா எனக்கு சுகம் தருவார் என்கிற நம்பிக்கையோட யார் வந்தாலும் அவர் கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறவனுக்கோ எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்கிறது அல்லவா? நீங்களும் கூட விசுவாசியுங்கள். ஒருவேளை டாக்டர்கள் கைவிட்டாலும், மருந்துகள் கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவை கைவிடாத நேசர் உங்களுக்கு இருக்கின்றார். அதனால் மனம் தளர்ந்து போகாதீங்க. ஏசப்பா நிச்சயமா எங்கள் குடும்பத்தின் நபர்களுக்கு உங்களுக்கு சுகத்தை தந்து உங்களை வாழ வைப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.